இதோ ரிங் போயிட்டு இருக்கு. அம்மா போன் ரிங் ஆவது எடுக்கல. நான் நினைச்ச மாதிரியே அந்த கிருஷ்ணவேணி வானதியை நெருங்கிட்டாங்க. அதனால்தான் வானதி நம்ம கூட பேச முடியாம தவிக்கிறா. நான் உறுதியா சொல்றேன், வானதியை தேடி நிச்சயமா கிருஷ்ணவேணி வந்திருப்பாங்க. மா நீங்க நினைக்கிற மாதிரி எது நடந்திருக்காதுமா. ஆமா ராஜ். மா அவ கோவில்ல போன் பாத்துருக்க மாட்டாமா. அது மட்டும் இல்லாம கோவில்ல அந்த மேல சத்தம், அதுவும் ரூட்ல வண்டிங்கெல்லாம் வேற போகும், அதுல அவளுக்கு கேட்டிருக்காதுமா. டேய் நானும் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறா. வாய்க்கு வந்ததெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கா. அம்மா தவிர்க்க முடியாம வானதி பேசியிருந்தா கூட நம்ம போன் அவ எடுக்காமல இருக்க மாட்டா. இல்ல, என்னால நம்ப முடியல. அம்மன் கோவிலுக்கு வானதி வருவான்னு கிருஷ்ணவேணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வானதியை பார்த்து பேசி இருந்தா வானதியோட இறக்க குணத்தையும் வெகுளித்தனத்தையும் அந்த கிருஷ்ணவேணி தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருந்தா. இல்ல, கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். மா அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல கோவிலுக்கு போய் பாப்போம். ஒருவேளை வானதி அங்க இல்லன்னா அந்த கிருஷ்ணவேணிய நான் சும்மாவே விட மாட்டேன். வா போலாம். வா. அம்மா, இந்த பொண்ண பாத்தீங்களா? கோயிலுக்கு எதுவும் வந்தாளா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா, வந்தாங்கம்மா. வந்தாளா? உள்ளதான் போனாங்க, சாமி கும்பிட்டாங்க. உள்ளதா இருக்காளா? அம்மாமா இல்ல, சாமி கும்பிட்டு வெளில வந்தாங்க. ஏய், அந்த பொண்ணு அவதான். ஏய், யாரும் வரல, ரோடு எம்டியா இருக்கு. வாங்கடா, தூக்கிடுவோம் அவளை. வா. கார்த்திக், எந்த பக்கமா போனாங்க? இந்த பக்கத்தாமா போனாங்க. சரிங்க கார்த்திக், வா. அந்த வானதியை தூக்குனா அந்த ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவளை தூக்குனீங்க பாருங்க. மாஸ்டர் பிளான் சார். நான் வானதியை கடத்த சொன்னது ராஜேஸ்வரியும் கிருஷ்ணவேணியையும் மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இல்லை. மொத்தமா அந்த வானதியோட கதையை முடிக்கிறதுக்கு தான். இந்த ஜேகே யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்குதான் இந்த மாஸ்டர் பிளான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஆளுங்க அந்த வானதியை போட்டு தள்ளிடும். ஆனா அதுக்கான பழி அந்த கிருஷ்ணவேணி மேல விழும். ராஜேஸ்வரி மேல கிருஷ்ணவேணிக்கு இருந்த முன்விரோதத்தினாலதான் அவன் மருமகளை கொண்டுட்டான்னு இந்த ஊரே நம்பும். இந்த ஊரே நம்பும் போது ராஜேஸ்வரி நம்ப மாட்டாளா என்ன? எப்படி இந்த விஷயத்துல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவான். மருமக செத்த விரக்தியில ராஜேஸ்வரியும் இந்த பிசினஸ் விட்டு ஒதுங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல நான் தான் தனிக்காட்டு ராஜா. அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து எல்லா முக்கியமான டெண்டர்களும் இனி எனக்கு தான்.
அந்த பொண்ணை கடத்தி வச்சு மிரட்டினா மட்டும் போதும்ண்ணே. எதுக்கு தேவையில்லாம கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஒருவேளை நீங்க இதுல மாட்டிக்கிட்டா உங்க லைஃபும் போயிடும்ண்ணே. அசோசியேஷனுக்கு கெட்ட பேர் ஆயிடும்ண்ணே. ராஜேஷ், இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஏன் மாட்ட போறேன்? அந்த ராஜேஸ்வரி கிருஷ்ணவேணியும் ஒளிஞ்சா தானே நான் இந்த ஃபீல்டுல நம்பர் 1 இருக்க முடியும். அதான் வானதியை வச்சே அவங்கள ஒளிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஜேகேக்கு எதிரிகளே கிடையாது. யாருக்குடா ஃபோன் பண்ற? ஏய் இருடா. என்னடா, வானதி பத்திரமா தானே இருக்கா? ஆமா சார், நீங்க சொன்ன இடத்துல தான் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு ஃபோன் பண்ணி அவ கதையை எப்ப முடிக்க சொல்றனோ அப்ப முடிச்சிரு. யாரு? அண்ணன் நம்பருமா? ஹலோ ஹலோ, கார்த்திக் சாரா? ஆமா, நீங்க? சார், நான் யாருன்றது இப்ப முக்கியம் இல்ல சார். சொல்றத மட்டும் கேளுங்க. உங்க ஒய்ஃப் வானதியை காணாமனு நீங்க எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், உங்க ஒய்ஃபை கடத்தினது வேற யாரும் இல்ல சார். உங்க பிசினஸ் எதிரி ஜேகே தான். ஜேகேவா? ஜேகே? முதல்ல நீங்க யார்? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லுங்க. ஹலோ ஹலோ கார்த்திக், யாரு? என்னாச்சு? வானதிக்கு என்னாச்சு? வானதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சுமா? ஹலோ, சரி, தேங்க்யூ. அந்த தடா பக்கம் போனாங்களா? ராஜேஸ்வரி கார் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கான். நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அந்த தடா ரூட் பக்கம் வண்டி திருப்புங்க. இந்த பக்கம் சீக்கிரம். அங்க பாக்கலாமா? அம்மா, அங்க பாக்கலாமா? வாங்கம்மா. ஏய், போ உள்ள போன்றல்ல.
தங்கச்சிமா இப்படி நடந்துருச்சேம்மா, பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்லம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, நீங்க தைரியமா இருங்க. என்னம்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சுமா? வானதி, என்னால தானே. அண்ணே, வானதி நமக்கு பத்திரமா கிடைச்சிட்டால, எனக்கு அது போதும்னே. ஏதோ ஒண்ணு வானதிக்கு தப்பா நடக்க போகுதுன்னு என் மனச சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. காலையில ஒரு நிமிஷம் முன்னாடி கண்ணு முழிச்சிருந்தேன்னா நானும் வானதி கூட கோயிலுக்கு போயிருப்பேன். இனிமே நான் கவனமா இருக்கேன். எல்லாருமே கவனமா இருக்கணும். ஹலோ மேடம், நான் ஸ்டேஷன் வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. நாங்க அந்த ஜேகேவை அரெஸ்ட் பண்ணிட்டோம் மேடம். அப்படிங்களா? ஆமா மேடம். சரிங்க. அந்த ஜேகே என் ஃபேமிலி மேல தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவரு ஏதாவது லூப் ஹோல வச்சு 2 நாள்ல வெளியில வந்துடுறாரு. இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். ஜேகேக்கு பெரிய தண்டனை கிடைக்கலனா நான் வேற விதமா அவரை பனிஷ் பண்ணாம விட மாட்டேன் சார். தங்கச்சிமா, இத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாமா? முதல்ல போய் ரெஸ்ட் எடுமா. எனக்கு ஒரு ரெஸ்டும் தேவையில்லைன்னு, வானதிக்கு தான் ரெஸ்ட் வேணும். வானதி, நீ போய் குளிச்சிட்டு வா. நான் சமைச்சு வைக்கிறேன். அம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் சமைக்கிறேன். நான் சொல்றத நீ கேட்கணும். போய் ரிலாக்ஸ்டா இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்க. உனக்கு ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? வானதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குதான். தூங்குற நேரத்துல என்ன தேவைப்படும்? ராமநாத பண்ணையார் பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரியா. அவளுக்கு அழகான பொண்ணு பிறந்துச்சியா. யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய என் கையில தூக்கி கொடுத்து ஆத்துலயோ குளத்திலயோ தூக்கி போட்டுருன்னு சொன்னாரியா. அந்த குழந்தைய பார்க்க எனக்கு பாவமா இருந்ததுங்கய்யா. என்னால அத கொல்ல முடியல. அதனால அந்த குழந்தைய திருச்சி ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஆத்துல போட்டுட்டேன்னு அவங்க கிட்ட பொய் சொல்லிட்டேன்யா. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன்யா. இதாங்க ஏன் நடந்தது. வானதிய கொண்டு வந்து போட்டது யாருமா? அது ஒரு மாசம் அதிகால ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தது. அக்கம் பக்கம் பார்த்துட்டு குழந்தைய வாசல்ல போட்டு போயிட்டா. அப்போ அது வானதி தான்.
இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 22 23 வருஷம் இருக்குங்க ஐயா. ராமநாத பண்ணையார் வகைராவ பெருசா எனக்கு பழக்கம் இல்லை. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. எல்லாம் நம்ம குலதெய்வத்தோட அருள் தான். நம்ம சாமி வானதி கோடீஸ்வரின்னு சொன்னது நிஜம்தான். ராஜேஸ்வரிக்கு சமமான பணக்காரி தான் கிருஷ்ணவேணியும். ஆமாங்கய்யா. யாருக்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லலாம்? கிருஷ்ணவேணி அவ்வளவா பழக்கம் இல்லை. ஆனா பழகுன கொஞ்ச நாள்லயே என் மேல அன்பும் அக்கறையும் கொண்ட மனுஷி ராஜேஸ்வரி. அவங்க கிட்ட தான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். ஆமாங்கய்யா. ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா ஹலோ 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 கேக்குதா? ஹலோ 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 கேக்குதா? ஐயா கேக்குதா? ஹலோ கேக்குதாம்மா? ஒரு சந்தோஷமான விஷயம். ஹலோ ஐயா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கேக்குதாம்மா? ஐயா லைன்ல தானே இருக்காரு. ஹலோ கிருஷ்ணவேணி நம்பரை வாங்க சொன்னேன், வாங்கினியா? இருக்கியா? சரி, அதை போட்டு கொடு. பொண்ணை தொலைச்சவகிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு இருக்கு போல இருக்கு. லைன் போதா? ரிங் போதியா? இந்தாங்கய்யா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ, நீங்க பேசுறது சரியா கேக்கல. யார் பேசுறீங்க? ஹலோ ஐயா, இந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது போல இருக்கு. ஹலோ ஆமாடா, எதுக்கு போன் பண்ணிக்கிட்டு? நேர போய் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ராஜேஸ்வரி கிட்டயும் வானதி கிட்டயும் செஞ்சிடலாம். பா போலாம். சிக்னல் கிடைக்கிற இடத்துல காரணம் இருக்கு. கிருஷ்ணவேணிக்கும் போன் பண்ணோம், ராஜேஸ்வரிக்கும் போன் பண்ணோம். 2 பேருக்குமே சிக்னல் கிடைக்கல. நாம வானதிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். சரிங்க, போன் போட்டு கொடு. இந்தங்கய்யா. அப்பா, அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மாடி வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நாளை காலையில வரேன். என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? என்னன்னு இப்பவே சொல்லுங்களேன். நீ கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா? அங்க இங்க தேடி வானதிக்கு இனிமே நானே அம்மா, நானே அத்தை, எல்லாமேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றது சரிதானே வானதி?
அழாத வானதி. சாமி கண்ணு ஐயா, நான் சொன்னதுக்கு அப்புறமும் உன் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இது சந்தோஷமான விஷயம் தானே? இதுக்கு ஏன் நீ அழற? அழாத, அழாத. உன் வாழ்க்கையில இது ரொம்ப அற்புதமான தருணம். நீ சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா, வாணியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிரும். தெரியும் போது அன்னதானம் பண்றேன்னு கோவில்ல வேண்டி இருந்தீங்கல்ல, அத நாளைக்கே பண்ணிடலாமா? பண்ணிரலாம் கார்த்திக், பண்ணிரலாம். நாளைக்கே பண்ணிரலாம். நீ சாமி கண்ணையாக்கு போன் பண்ணி நாளைக்கு அவரே கோயிலுக்கு வர சொல்லிடு. சரிம்மா. மாமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அது என்னன்னா, அம்மா ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? தெரியல, எனக்கு தெரியும். என் மேல உள்ள பாசம், அக்கறை, அன்பு. அம்மா, நான் உங்க அன்பால வளர்ந்தவம்மா. அம்மான்னு நான் உங்களை கூப்பிட்டது நானா கூப்பிட்டது இல்லம்மா. அது நீங்க காட்டுற பாசம் என்ன அப்படி கூப்பிட வச்சது, உங்க பக்கத்துல இருக்கணும்னு தோண வச்சது. எனக்கு தெரியாம கூட உங்க வருத்தத்துக்கு நான் எந்த விதத்திலயுமே காரணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் எப்போ சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பேன். பெத்த தாய பார்க்க யாரதம்மா ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, என்ன பெத்த அம்மா வந்தா நான் எப்படிமா மனசு மாறுவேன்? என் மனசு பூரா நீங்க தாம்மா இருக்கீங்க. அந்த இடத்துக்கு வேற ஒருத்தங்களை நான் எப்படி விட முடியும்? என் அம்மா வந்து என் மேல அவங்க பாசத்தை காமிச்சா அது அது அவங்களோட கடமைமா. ஆனா எங்கேயோ இருந்த என்ன உங்க மருமகன்னு கூட்டிட்டு வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்து, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து, இப்படி ராணி மாதிரி வாழ வச்சு அழகு பாக்குற உங்க இடத்துக்கு யாரெல்லாமா வர முடியும்? அப்படியே வந்தாலும் என் மனசு எப்படிமா அனுமதிக்கும்? அம்மா, என்ன நம்புங்க, ஒரு போதும் நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேம்மா.
கார்த்திக் அண்ணாப்பாக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறீங்களா? நான் தான் பேசிட்டேனே வானதி, அவர் நேரா கோவிலுக்கு வந்துறேன்னு சொன்னாரு. நீங்க காலையில பேசினது இருக்கட்டும், இப்ப ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்களேன். சரி சரி, வரும் புரியுது, கேக்குறேன். சீக்கிரம் போப்பா, டைம் ஆச்சு. சொல்லு கார்த்திக். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன்ப்பா, கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வானதி அம்மாலாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாம் இங்கதான் இருக்காங்க மாமா. சரிப்பா, வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி மாமா. என்ன சொன்னாரு? பக்கத்துல வந்துட்டாராம். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நினைச்ச மாதிரி வானதிக்காக வேண்டிக்கிட்ட பிரார்த்தனைய நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். கடவுளே, பேசாம இந்த உண்மைய இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம மறைச்சிட வேண்டித்தான். நீங்க சொல்ல போற அந்த சந்தோஷமான செய்திக்காக தான் நாங்க இத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். வானதியோட அம்மா எங்க இருக்காங்க? சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிரு வானதி. உன் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்ச எந்த தகவலும் உண்மை இல்லம்மா. நேத்து உங்ககிட்ட போன் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தப்பான ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு உங்ககிட்ட உன் அம்மாவை பத்தின தகவல் கிடைச்சதா சொல்லிட்டேன். நீ எந்த அளவுக்கு இத நினைச்சு சந்தோஷத்துல இருந்திருப்பன்னு எனக்கு தெரியும். முழுசா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உன் மனசுல ஆசைய வளர்த்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை எப்படியாவது பெத்தவ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இது சத்தியம். நீ கவலைப்படாதம்மா. வானதி, கிட்டத்தட்ட உன்னோட தவிப்போம் என்னோட தவிப்போம் ஒண்ணுதான் வானதி. நான் எப்படி என் பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறேனோ அப்படித்தான் நீ உன் அம்மாவுக்காக ஏங்குற. எல்லா கஷ்டமும் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட இந்த கஷ்டம் என்னைக்கும் தீராமலே இருந்துருமோன்னு பயமா இருக்கு வானதி. எனக்கு மட்டும் என் பொண்ணு கூடவே இருந்திருந்தா என் வாழ்க்கையே அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு உங்க அம்மா கூட இருந்திருந்தா அப்படித்தான் சந்தோஷமா இருந்திருக்கும்ல.
வானதி, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மள தேடி வருவாங்கன்னு நம்புவோம். தாயும் பிள்ளையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம இப்படி ஆறுதல் சொல்லிக்கிறாங்களே, இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்றது? இவங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தும் அதை சொல்லாம இருக்கிறது பாவம் தான். சீக்கிரமே அவங்க யாருங்கிற உண்மைய நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு அம்மா தாயே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருமா.